ஹாய், பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, நாளைய தினம் என்னுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் என்னை காணும்படிக்கு செய்தார். என் வாலிப நாட்களிலே நான் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தபோது பிசாசு அநேக மரண கண்ணிகளை, விபத்துகளை அவன் திட்டம் செய்து வைத்திருந்தான். ஆனாலும் கர்த்தர், நான் தூரமாய் அவரை விட்டு இருந்தாலும் அவர் என் மீது கிருபையினாலும் இரக்கத்தினால் என்னை முடிசூட்டி இந்நாள் வரைக்கும் ஆயுசு வருஷங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இன்னமும் நீடிய ஆயுளை கொடுக்கும்படிக்கு தேவன் சித்தமாயிருக்கிறார். அதனால எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அநேக முறை இந்த வியூவர்ஸ்க்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். அதனால நாளைய தினத்திலே நீங்கள் என்னுடைய பிறந்த நாளா இருக்கிறபடினால எனக்காக சும்மா ஒரு வார்த்தை ஜெபிக்கணும். சரிங்களா? சரி, காட் பிளஸ் யூ ஆல். இப்போ நம்ம தெய்வ செய்திக்குள்ளாக போகலாம். கர்த்தரிடத்திலே நான் எதை குறித்து ஆண்டவரே நான் இன்றைய தினத்திலே செய்தியாக பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், தேவ ஜனமாகிய நீங்கள் ஒரு மதிலை தாண்டும்படிக்கு மிகவும் கடினப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மதிலை நீங்கள் தாண்டும்படிக்கு மிகவும் அதிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கத்திலே நீங்கள் அதை தாண்டும்படிக்கு உங்களுடைய சுய பலத்திலே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் சத்துரு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன் என்று சொல்லுகிற வேத வசனத்தை நோக்கி பாருங்கள். என் கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலை தாண்டிடுவேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா? நீங்கள் கர்த்தராலே தான் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளுங்கள். எவ்வளவுதான் நான் ஆண்டவரோடு இசைந்திருந்தாலும் சில காரியங்கள் நான் எடுத்து செய்யும் போது நான் இதை செய்துவிடலாமே, இதை அநேக முறை நம்ம செய்திருக்கிறோமே என்று சொல்லி என் சுய பலத்தை நான் நாடுவது உண்டு. அவ்விதமாய் இயற்கையாய் அது மனுஷீகத்திலே அது மாதிரி மாம்சத்திலே சிந்தைகள் எனக்கு வந்து விடுவது உண்டு. அப்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், சின்ன காரியமா இருந்தாலும், நீ செய்ய போகிற பெரிய காரியமா இருந்தாலும், முதலாவது நீ கர்த்தரிடத்திலே ஒத்தாசையை நாடி அவர் கொடுக்கிற அந்த பலத்தினாலும் கிருபையினாலும் ஞானத்தினாலும் மனுஷர் கண்களிலே கொடுக்கிற தயவினாலும் காரியத்தை நிறைவேற்றிக் கொள் என்று சொல்லி அதை அநேக முறை நானே மறந்து போயிருக்கிறேன். ஆகையாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த மதிலை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தரிடத்திலே அதை ஒப்பு கொடுத்து அவரையே முழுவதுமாய் நாடி விடுங்கள். அப்போது அந்த மதிலையும் தாண்டி போவீர்கள். அந்த சத்துருவின் போராட்டம், போராடுகிற அந்த சத்துரு அவன் பின்னிட்டு திரும்பும்படிக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உத்தம ஜீவியத்தை நாடுங்கள் பிள்ளைகளே. ஏதாவது பரிசுத்த குலைச்சல் இருக்குமானால் அது நமக்கும் நம் தேவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய மதிலா